குடும்பங்களிலே சில ஆண்டுகள் அல்ல, அநேக ஆண்டுகளாக அவர்களோடு கூட இந்த பகுதியிலே குடியிருப்பது மாத்திரமல்ல, இந்த இடத்துல பழைய வீட்டிலே நாங்கள் குடியிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ததான அந்த நினைவுகளோடு கூட சில காரியங்களோடு கூட ஊழியக்காரனாகவும் அல்லது அருகாமையில் இருக்கிற ஜனங்களை கொண்டு சாட்சி சொல்லும்போது அநேக காரியங்களை குறித்து சாட்சிகள் உண்டு. அருமையான தாயார் அவர்களுடைய இந்த சூழ்நிலையில நாங்கள் இந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது ஒரு கைவிடப்பட்டதான ஒரு சூழ்நிலையில தான் 2003 இந்த பட்டணத்துக்கு வந்தோம். 2007 வந்து நான் அந்த ஒரு சபையை விட்டு வெளியே வரும்போது ஒரு கைவிடப்பட்டதான ஒரு சூழ்நிலை தான். அந்த நிலையில தான் நாங்கள் வந்து இந்த பகுதிக்கு வந்தோம். அந்த நாள்ல இருந்து தாயார் அவர்கள் அறிந்து கொண்ட அந்த நாட்கள் வந்து குன்னூர்ல இருந்தாங்க, டீச்சர் இங்க இருந்தாங்க, புனிதா டீச்சர் பக்கத்துல இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நாட்கள்ல வந்து அவர்கள் வந்து இப்ப ஊழியம் அப்படிங்கும் போது அல்லது சபைகள்ல உள்ள காரியங்கள் அநேக காரியங்களை சொல்லலாம். அவர்கள் எந்த நிலையிலும் அவர்கள் வந்து உபசரிக்கிறதுல முதன்மையானவர்களாக இருப்பாங்க. அது பிள்ளைங்க சொன்னாங்க. அவர்களுடைய இரக்கம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு மிருகத்தை கண்டாலும், நான் அடிப்பட்ட ஒரு நாய் வந்தா கூட அதையும் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் அதை பராமரிச்சு சோறு போட்டு வளர்ப்பாங்க. பூனை நாய் அதிகமா இருக்கு, மனுஷன் எண்ணிக்கை காட்டி அதுக்கு அதிகமா இருக்கும். எங்கிட்ட இருந்தாலும் சரி கொண்டு வந்துருவாங்க, கொண்டாந்து அதை பராமரிச்சு அன்பு செலுத்துவாங்க. அதே அன்பு வந்து மனிதர்கள்ட்டையும் அவங்க காட்டினாங்க. அந்த நாட்கள் அவங்க வந்து அவர்களுடைய அன்பு நாங்கள் அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது தேவன் அந்நாட்கள்ல அவங்களை கொண்டுதான் எங்களை பராமரிப்பதற்காக அவர்களை ஒரு தாயாக அவர்கள் எங்களுக்கு தேவன் முன்குடித்திருந்தார் என்று தான் நாங்கள் சொல்ல முடியும். சாந்தி டீச்சர் வந்து கொஞ்சம் நேருக்கு நேராக பேசுவாங்க. ரவிபிரதர் வந்து நேருக்கு நேராக பேச மாட்டார், அவர் கொஞ்சம் மௌனமா இருப்பாரு. இவங்க வந்து நேருக்கு நேராக எதா இருந்தாலும் பட்டுன்னு கேட்பாங்க. அதனால தாயாருக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அவர் டக்குன்னு கோவப்பட்டுருவாரு. சாந்தி டீச்சர் வந்து டக்குன்னு கோவப்பட மாட்டாங்க, அந்த மனசுக்குள்ள வச்சுக்குவாங்க. எதா இருந்தாலும் பேசுவாங்க. சில விஷயத்த சொல்லுவாங்க, சில விஷயத்த சொல்லாம விட்டுருவாங்க. அப்ப நாங்க கேட்போம், ஏமா நம்ம சொல்லாம இருக்கிறோமே அப்படின்னா, இல்ல உங்களுக்கு தெரிய கம்முன்னு இருங்க, பாஸ்டர் கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லி அந்த அன்பு காட்டுறதுல மறைச்சுதான் செய்வாங்க. அவங்களுக்கு தெரியும் சில விஷயம், ஆனா கூடுமான வரைக்கும் வலது கை செய்யறது இடது கை தெரியக்கூடாது என்று சொல்லிதான் அவங்க வந்து செயல்பட்டுருக்கிறாங்க. குடும்ப உறவுகள்ல கூட அவங்க அதிகமா அவங்களுக்கு வந்து ஒரு பாரம் இருந்தது வந்து அமுதா சிஸ்டர் குறிச்சு, அவங்க பிள்ளைகளை குறிச்சதான ஒரு அதிகம் அவங்களுக்குள்ள ஒரு பாரம் இருந்தது. ரெண்டாவது இந்த பகுதியில வேலை நிமித்தமாக இங்க இந்த பகுதிக்கு அவங்க வந்திருந்தாலும் அந்த சூழ்நிலையில உறவுகள் எல்லாம் தூர இடத்துல இருக்கும்போது அவங்களுக்காக ஜெபிக்கிறதான ஒரு தாயாக இருந்தாங்க. அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மழைக்காலமாக இருக்கும். அப்ப அந்த நிலையிலலாம் அவங்க வந்து அந்த ஜெபத்தை தவறாம செய்யக்கூடிய நிலை இருந்தது. பின்பு இந்த இடத்துல ஒரு சபை ஊழியம் நம்ம ஆரம்பித்து செய்யும் போது அந்த நாட்கள்ல அவங்க ஊழியத்துக்காக பாராட்டின அன்பு என்பது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வாக்கியத்தில் விதமாய் வாசிக்கிறோம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் ஒரு பேருடைய ஒரு சீசி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். எதுவும் தனக்கு வச்சுக்கிட்டு கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு கிடையாது. அது தனக்கு மிஞ்சின ஒரு காரியமா இருந்தாலும் இந்த இடத்துல யார் வந்தாலும் உடையோ பணமோ உணவோ எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தடையில்லாதபடி அவங்க ஒரு சிசியாக இருந்து அவங்க செயல்பட்டு வந்ததுல குறித்து எங்களுக்கு நன்றாக தெரியும். அதே நேரம் எந்த ஒரு ஊழியக்காரர் வந்தாலும் கூட அவங்கள வந்து வெறுங்கையை அனுப்பாதபடி தனக்கு ஒருவேளை செலவுக்கு வீட்டு செலவுக்கு வாரத்துல அல்லது மாசத்துல எவ்வளவு பொருள் வாங்கி வச்சிருவாங்க, அது போக கொஞ்சம் வாங்கி வைப்பாங்க. கொஞ்சம் பிள்ளைகள் வந்து விரும்புகிற மீனோ சிக்கனோ ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா அதுக்குன்னு கொஞ்சம் பணத்தை கொடுத்துருப்பாங்க. இவங்க அதையும் தூக்கி கொடுத்துருவாங்க. அதையும் தூக்கி கொடுத்து வர்ற ஊழியக்காரங்களை அன்பு செலுத்தி அரவணைத்து வழி நடத்தினதான ஒரு தாயார். இன்று நாம் அவர்கள் மூலமாக அவர்களுடைய நினைவு வருடத்தினுடைய நினைவை கொண்டாடும்படியாக அல்லது நினைவை சோத்திர அவர்களுடைய காரியங்களை எண்ணி பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அல்லது இந்த இரவிலே நாம் கூடி வரும்போது நாம் தேவன் நம்மை எதற்கென்று முன்குறித்தாரோ எதற்கென்று தெரிந்தெடுத்தாரோ அந்த நிலையிலே தேவன் நம்மை ஒரு குடும்ப வாழ்க்கையில அல்லது ஒரு சமுதாயத்துல ஒரு பணிபுரிகிற இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை பிரதிபலிக்க வேண்டியதான ஒரு ஸ்தானத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை ஒருபோதும் நாம் மறந்து விடக்கூடாது. அவங்களுக்கு கொஞ்சம் கால் வலி இருக்கும், அப்பப்ப எண்ணெய் போட்டு தேய்ச்சிக்குவாங்க, தைலம் போட்டு தேய்ச்சிக்குவாங்க. ஆனாலும் அதோட தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லா வேலையும் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அந்த முறுமுறுப்போ எரிச்சலோ கிடையாது. அந்த வேலைகளை என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க. அவங்க பகல் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது அபூர்வம்.
ஸ்வீட்டி கிப்பியெல்லாம் அன்னைக்கு ஒரு சிறு பிள்ளைகளாக கை குழந்தையாக இருந்த அந்த சூழல்ல அவங்களையும் பராமரிச்சுட்டு வீட்டினுடைய காரியங்களை அவங்க செய்து வழி நடத்தினதான ஒரு தாயார் தான். என்று அவர்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிற ஒரு சாட்சி என்பது, அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாட்கள்ல ஒரு தாயாக ஒரு குடும்பத்துல ஒரு தலைமை இடத்துல இருந்தாலும் அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்தாலும் கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள் என்பதில எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கர்த்தருக்கு பயந்து அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக அவர்கள் கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு தாயாக இருந்தார்கள் என்பதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. அதனால்தான் மத்தேயு 5:14 சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பிதாவை என்ன செய்ய வேண்டுமா? மகிமைப்படுத்த வேண்டும். ரவி பிரதர் காலையில கூப்பிட்டுருந்தாங்க, சொன்னாங்க. அப்ப நான் யோசித்தேன், நம்ம தாயாருடைய காரியங்களை யோசிக்கும் போது அவங்களுடைய நற்கிரியைகள் கண்டு பிதாவாகிய தேவனை நாம் என்ன செய்கிறோம்? மகிமைப்படுத்தும்படியாக தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப நாம் செய்கிறதான நற்கிரியைகள் அது கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதாக காணப்பட வேண்டும். சோதனம் பேசி இருக்கிறாங்க. சில நேரத்துக்கு கஷ்டம் சொல்லி போய் கேட்டாங்கன்னா உடனே கையில இருக்கிற மோதிரத்தை கழட்டி கொடுத்துருவாங்க, இல்லைன்னா பணத்தை கொடுத்துருக்கிறாங்க, அது ரிட்டர்ன் வரல. சில இடங்களில் நற்கிரியை செய்யும் போது நாம் செய்கிற அந்த காரியங்கள் அது கர்த்தரை மகிமைப்படுத்தவும் கர்த்தரை கனப்படுத்தக்கூடிய காரியங்களாக காணப்பட வேண்டும். அவ்விதமாய் நாம் செய்யும் போதுதான் அது நமக்கு நன்மை மாத்திரமல்ல, அது பாதுகாப்பையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்ப நாம் இன்று அந்த தாயாருடைய காரியங்களை வருடமாக நினைவு கூர்ந்தாலும் அருமையான குடும்பத்திலே மென்மேலும் தேவனுடைய கிருபையை பெற்று அவர்கள் நற்கிரியைகளில் மாத்திரமல்ல, தான தர்மங்களில் மாத்திரமல்ல, அவர்கள் செய்கிற காரியங்கள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடிய ரீதியில அது தொடர்ந்து வளர தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாய்ப்பை தந்ததான அருமையான போதவருக்கும் சபையார்